ஹே பீப்பிள் வணக்கம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோம்னா வீட்டில் போலீஸ்ரா செம்ம குளிருது. நான் வேறு எதுவுமே டேய் இங்கே வந்துட்டுமாடா வண்டிலையுமாடா பேர் பரதேசி எப்படி ஓடுது பேர். அங்கே போகணும். அங்கிட்ட நான் நடந்து வந்துட்டுமா டக்குன்னு வந்து ஃப்ளாஷ் லைட் ஆஃப் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு வெள்ளை கலரில் உருவோம். ஹே பீப்புள் வாட்ஸ்அப். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 3:30 ஏர்லி மார்னிங் ஆகிடுச்சு. ஸோ பருவதமலை ரீச் ஆகிட்டோம். மலைக்கு மேலே ஏற போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பார்த்தீங்கன்னா பைக் பார்த்தீங்கன்னா 20 rupees. தென் லக்கேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பைக் பார்க் பண்ணுறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கடை இருக்கும். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு 10 rupees தான் ஹெல்மெட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே போய் போட்டுக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 hours ஆகும்னு சொல்லியிருக்காங்க. போயிடணும்னா கரெக்டாக 6 o'clock போய் சன்ரைஸ் பார்க்குற மாதிரி தான் பிளான். ஸோ நான் போய் மலை ஏறுறேன். ஸோ எப்படி இருக்குன்றதா அப்படியே போகிற வழியில் பார்ப்போம். ஸோ பார்க்கிங்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு கேட் இருக்கும். அந்த இடத்துல ஒரு கேட் இருக்கும். அந்த கேட்டுக்குள்ளே தான் வரணும். இங்கே தெரிதா பின்னாடி ஒரு கோயில், ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. ஸோ அந்த கேட் வழியாக உள்ளே குனிஞ்சிட்டு தான் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த பக்கம் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக உள்ளே ஏறணும். இன்னும் பார்த்தீங்கன்னா 4,500 feet மேலெலாம் போகணும். இப்போ நான் என் ஃப்ரெண்டும் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி வழி வந்து ஃபுல்லாக நாங்கள் வெடிகாலில் ஏறோமா 3:30 மணிக்கு. ஆமாம், அதனால் வந்துட்டு ஃபுல் இருட்டாக இருக்குது. எங்களுக்கு இதுதான் வழியானே ஒரு செகண்ட் டவுட் வந்துருச்சு. காலெல்லாம் குளிருது மக்களே. நாங்களே இங்கே ஃபுல்லாக தெரியுதா, ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்குது. நம்ம வந்துட்டு அங்கே போகணும். ஓகேவா? ஸோ அங்கே லைட்டாக லைட்ஸ்லாம் பிளிங்க் ஆகுதுலையே, அதுதான் டாப்பு. ஸோ அங்கே போகணும். அங்கிட்டு நாங்கள் நடந்து வந்துட்டு இருந்தோமா, டக்குன்னு வந்து ஃப்ளாஷ் லைட் ஆஃப் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு வெள்ளை கலரில் உருவோம். செதறிட்டேன். அப்புறம் தான் பார்த்தா கோணி பைய வச்சுருக்கான். அங்கே ஒன்று அள்ளு விட்டுருச்சு ஒரு செகண்டு. என்னடா தூரத்தில் ஏதோ வெள்ளை கலர் இருட்டில் நிற்குதுன்ட்டு. அப்புறம் நல்லா லைட் அடிச்சு பார்த்தா கோணி பை. ஸோ ஹே பீப்புள், ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டோம். ஒரு கிலோமீட்டர் கிட்ட நடந்து வந்துட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன இடமா இருக்குது. ஸோ ரெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அது மாதிரி குட்டி ஒரு இடம் இருக்குது. ஐயோ தலை. ஆக்சுவலி அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குரங்கா இருக்குது. நம்ம என்ன இது எடுத்துகிட்டு வந்தாலுமே பிடுங்கிறதுக்கு ரெடியாக இருக்குதுங்க. இல்லை லக்கேஜஸ்லாம் பார்த்து எடுத்துருவாங்க. இவனு கூட தான் ஏறிக்கிட்டு இருக்கேன். ஹாய் சொல்லுங்க எல்லாம். ஹாய் ஏறிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் போக வேண்டியது நிறைய இருக்குது. நான் மேலே போய் இது பண்ணுறேன். ஐயோ அடிச்சுப்பா. அவங்க கொஞ்சம் அப்படி தான். சரி ஓகே, நான் போயிட்டு வரேன் இல்லையா. அதனால் ஸோ இங்கே பாருங்களேன், லைட்டுறா தெரியுதா? ஃபுல் கிணறு, சமாளம் சரியான பெருசுல, செம பெருசு. ஆனால் இங்கே இல்லையா, அங்கேருந்து அப்படியே போவோம். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி உள்ளே ரொம்ப நிறைய திகிலாக இருக்குது. நீ வேற இன்னொரு கதை கேட்கல. உள்ளே வந்தீங்கன்னா நிறைய ஃபன்னாக இருக்குது. தூரத்துலேயும் பார்க்கும்போது குரங்கு எல்லாம் லைனாக உட்காந்துருக்கு. அப்புறம் பார்த்தா இது லிங்கமா? கல்லுடா. ஓ கல்ல லிங்கமா அடிக்க வச்சுருப்பாங்களா? 7 ஷாட். ஓகே, ரொம்ப தூரம் போகணும். இவன் வந்து ஒரு கதையை சொல்கிறான். அப்பு செல்டரு இவன் வேற வந்து சூப்பரான ஒரு கதை சொன்னான். ஸோ அதை அவன்கிட்டே கேட்போம். அப்படி சொல்கிறா. நீயே சொல்கிறேன். இல்லை நான் என்னதான் எடுத்துகிட்டு இருக்கு, நீ சொல்லு. ஓகே, அவன் சொல்கிறது கூச்சப்படுறான், நானே சொல்லிடுறேன். அதாவது இவன் வந்துட்டு முடியலன்னு சொல்லி படுத்துட்டு இருந்தானா, நான் பார்க்குறேன். நீ கையை சொல்கிறேன். சரி இல்ல அதாவது வந்து அவன் தூங்கிட்டு இருந்தானா, தூங்கிட்டு இருக்கும்போது அவன் காதுல வந்து இந்த மலை உருவான கதை எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சான். ஏதோ ஒரு ஆண்டி சொல்ற மாதிரி ஒரு 15 minutes 10 minutes கிட்ட வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சான் கதை. சரின்னு சொல்லிட்டு கதையை கரெக்டா முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு என்ன இன்னும் அந்த ஆண்டி போலான்னு சொல்லிட்டு ஏஞ்சி பாக்குறான். அப்ப வந்து சுத்தி யாருமே இல்லையா. இல்லடா ஆக்சுவலா இங்க வந்து யாருமே இல்லையா. சரி, அந்த கதையில என்ன பாயிண்ட் என்ன பாயிண்ட்? மலை உருவான கதை எப்படி உருவாச்சு? ஃபர்ஸ்ட் கால் அடித்தர இங்க வச்சாரா, 2வது கால் அடித்தர வந்து திருவண்ணாமலை வச்சாரா. அது மாதிரி ஏதோ ஒரு கதை சின்ன பசங்க சொல்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கால் வச்சாரா ஆரத்துல. ஏன் பாரு நான் பாத்துட்டு எனக்கு என்ன தெரியல. டெம்பிள் ரன் மாதிரி இது. டெம்பிள் ரன் மாதிரி ஒரு 4 குரங்கு பேர பாத்து. ஆமாடா. ஐயோ வருது பாரு.
ஸோ படிக்கட்டு ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே போயிட்டு இன்னும் கடப்பாறையும் பிடிச்சி ஏறணும். 1000 ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா படிக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு. நான் உங்களுக்கு அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக பொல்யூஷன் கிடையாது. அதனால வந்துட்டு வானம் அவ்வளோ தெளிவாக இருக்குது. எங்கே பார்த்தாலுமே நட்சத்திரமாக இருக்குது. நான் இதோட ஃபோட்டோஸ் எல்லாமே ராவாக எடுத்துட்டு அப்படியே எடிட் பண்ணாமே அப்லோட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி, மேலே போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஃபுல்லாக படிக்கிட்டா இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே ஏறுறோமா, அதனால் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. இங்கே ஒருத்தன் படுத்துட்டான் முடியலன்ட்டு. ஆக்சுவலி வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000+ ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அது ஏறி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த கடப்பாரெல்லாம் பிடிச்சி ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் ஒரு 800 to 900 ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுருப்போம். இன்னும் மேலே போயிட்டு கடப்பாரெலாம் ஏறணும். ஸோ தூங்காமல் ஏறணும். இப்போ டைம் ஒரு 6:30 மேலே பார்க்கணும். ஸோ மேலே போகிற வழியில் ஏதாவது நடந்துச்சுன்னு சொல்கிறேன். ஸோ பீப்பிள் வணக்கம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 5:40. அங்கே தெரியுதா? மேக்ஸிமம் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் மேலே வந்துட்டோம். ஓ, வர வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இது காட்டுறேன், தெரியுதா? இந்த கல்லுக்கெல்லாம் போட்டு ஃபுல்லாக படிக்கட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஃபுல்லாக கல்லுக்கெல்லாம் இருக்குது. ஸோ பார்த்து சேஃபாக ஏறணும். ஆமா, வினோ பேபி ஜானா. வினோ வந்து அவங்க வீட்டில் வச்ச பேரு. வினோ பேபி வந்து அவங்க ஆள் வச்ச பேரு. ஜான் புள்ள. அப்பாடே 6 மணி ஆகுது. ஸோ இன்னொரு 20 minutesல லைட் வந்துடும். இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வந்து குளிர் இருந்துச்சு. இப்போ அப்படியே வேர்க்க ஆரம்பிச்சிச்சு உள்ளலாம். நான் வர உள்ள 3 டிஷர்ட் போட்டிருக்கேன். ஸோ பார்த்து எல்லாமே ரொம்ப டேஞ்சராக தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த பருவதமலை பார்த்தீங்கன்னா பசங்க கூட வந்தால் மட்டும்தான் செட் ஆகும். ஃபேமிலி கூடலாம் வந்தீங்கன்னா சுத்தமாக வேலைக்காகாது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதுதான் இந்த கடப்பாறைன்னு சொன்னது போல். ஆமாம், கம்பியாக இருக்கா, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மேலே போய் இன்னும் கொஞ்ச நேரம் தான் மேலே போயிட்டு எடுக்கிறேன். ஹே பீப்புள், ஸோ குட் மார்னிங். ஸோ மணி இப்போ பார்த்தீங்கன்னா மணி காட்டு 6 மணி ஆயிடுச்சு. ஸோ சூப்பர் வியூ காட்டுறேன். சூப்பராக இருக்குல்ல? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது மேலே. ஸோ அந்த பாறையாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது ஃபுல்லாக நீங்கள் ஏறிட்டிங்கன்னா இன்னும் கடப்பாறை மட்டும் இருக்குது. அது மட்டும் பிடிச்சிட்டு மேலே ஏறணும். ஸோ ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. வீட்டுக்கு போய் தான் மொத்தமாக ரெஸ்ட் எடுக்க போகிறேன். அதாவது நீங்கள் வழி தெரியாமல் நிற்க வேணாம். அங்கங்கே கஜினி சூர்யா மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கானுங்க அம்பு. ஸோ அங்கே தெரியுதா? நெக்ஸ்ட் அங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் அங்கே ஒன்று இருக்குது. ஸோ மேலே இருந்தீங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணி வச்சுருப்பானுங்க. அதை பார்த்து அப்படியே ஏறிவாங்க. 90% ஏறிட்டோன்னு நான் நம்புகிறேன். தெரியுதா? அப்படி காட்டுறேன். ஆக்சுவலி இது வழியாக தான் வந்தேன்னு நினைக்கிறேன். வாவ், இது இப்போ தான் நானே பார்க்குறேன். சூப்பராக இருக்குது, மஜாவாக இருக்குது இடம் ஃபுல்லாக. ஸோ ஸ்கைக்கு மேலே ரொம்பவே சூப்பராக பார்த்துட்டு மேலே போயிட்டு எப்படியோ மேலே வந்துட்டோம். ஆனால் முழுசாக மேலே வரல. அங்கே தெரியுதா? ஸோ ஏனியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இறங்கிட்டு இருக்காங்க. அந்த வழியாக தான் ஏறணும் போல். அங்கே ஏறிட்டோன்னா டாப் ரீச் ஆயிடுவோம். ஸோ டாப் ரீச் ஆனால் தான் நல்லாயிருக்கும். மணி இப்போ வர ரொம்ப லேட் ஆகுது. பட் ஆனால் இன்னும் சன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகலை. அதான் நல்லது. ப்ளூ கலர் சட்டை போட பொண்ணு போதுவா? எங்கே புரியல? இந்த வந்துட்டேன். எனக்கு முக்கியமான வேலை வந்துருக்கு. ஆக்சுவலி வந்து ஏறிட்டு இருந்தோமா, வியூ எல்லாமே பயங்கரமாக இருக்குது. இங்கேருந்து எந்த சைடு பார்த்தாலுமே சூப்பராக இருக்குது.
அப்போ தான் நான் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணேன். இது என்ன ஸ்டஃப்னு தெரில எனக்கு. தெரியுதா? உங்களுக்கு தெரியும். ஸோ இது எது கட்டுறாங்கன்னு தெரில. இதை நான் கேட்டு வைக்கிறேன். ஓ கிங்கி அவி ஸோ பீப்புள் வெல்கம். ஆயிடுச்சு டைம் தெரியும் நம்புகிறேன். சன்ரைஸ் ஒரு வழியாக இது பார்க்கறதுக்கு தான் நைட்டு தூங்காமல் இப்போ மேலே ஏறினது. எப்படியோ மேலே போய் பார்க்க முடியல, பட் இங்கேருந்து பார்த்துட்டோம். இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இந்த இடம் வந்தீங்கனாலே உங்களுக்கு கூட்டமாக இருக்கும். மச்சான் ஒழுங்கா நின்றா. நான் நிற்கிறேன். இந்த இடத்துல வந்தாலே பார்த்தீங்கன்னா கடப்பாறை பிடிச்சி ஏறது தான் போல. ஏ டாகி அதை போய் எத்தனுவாயா? ஏய் ஹெல்ப் மீ ப்ரோ. குட் ஜாப் ப்ரோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ. ஏ போறான்டா. இல்லடா ப்ரோ முடியும் ப்ரோ. தெரியுதா? நல்லசே ஏய் மங்கி அனதர் மங்கி. எங்கடா? ஐயோ எங்கடா? அதோ இருக்கு அனதர் மங்கி. இங்க இன்னொரு மங்கி. மழை ஃபுல்லாவே குரங்கா இருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அபி அபி அந்த குரங்கு அடி போனா அபி மழை ஃபுல்லாவே குரங்கா இருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கருப்பு கருங்குரங்கு மச்சான் அவர்தான். மொபைல் வச்சுக்கோ. இப்போதான் இங்கே வந்திருக்கோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா இது பிடிச்சிட்டு ஏறணும். ஆக்சுவலி இது ரொம்ப ரிஸ்கா இருக்கு, ஏன்னா மேலே குரங்கு வேற ஏதாவது ஸ்நாச்சிங் பண்ணுது. அதனால என்னால் ஏறுறது வீடியோ எடுக்க முடியாது, கூட்டமாக வேற இருக்கு. அதனால நான் மேலே ஏறிட்டு அங்கேருந்து வேணா உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருந்துச்சு. ஓகே பாய். நான் போன வீடியோவில் காமிச்சேன் இல்லையா, அந்த ரூட் வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்கு. அதனால அதில் என்னால் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அது மேலே ஏறிட்டோம். இந்த சைடு நான் காட்டுறேன். ரொம்ப டாப் ஒரு வழியாக மலை ஏறிட்டோம். எவ்வளோ நேரமாக ஏறிட்டு இருக்கோம் தெரியுமா? 7:30 ஆயிடுச்சு டைம். ஓ பட் சூப்பராக இருக்கு. காமிக்கிறேன். சன் தெரியுதா? கிளவுட்ஸ் தெரியுதா? இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ என்னென்னா கோவில் போகணும், அங்கே தான் இருக்கு கோவில். ஸோ மேலே கோவில் போயிட்டு கும்பிட்டுட்டு பக்கத்துல பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மலை. ஓ வாவ், இது வர 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 அங்கே போயிட்டு எடுக்கணும். ஃபர்ஸ்ட் கோவில் போயிட்டு கும்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துட்டு நான் அது இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மறக்காம நான் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காம இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கீழே லிங்க் இருக்கு, எல்லாரும் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பீப்பிள் இங்கே தான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா பூஜை போட்டுட்டு இருக்காங்க போல. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வர அர்ச்சனைக்கெல்லாம் கொண்டு வருவோம்ல, அது எல்லாத்தையும் நம்மளே நம்ம கைப்பட இங்கே வச்சுட்டு சம்திங் அது பண்ணுவாங்க. உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு முடிஞ்சால் நான் வீடியோ எடுக்கிறேன், ஏன்னா வீடியோ அலௌடான்னு தெரில. உள்ளே போய் நான் வீடியோ எடுக்க முடிஞ்சால் அலோவ் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டோம். இது மேலே நான் பேச மாட்டேன், அப்புறமா வாய்ஸ் கொடுக்குறேன். அவங்க 5 கலர் கேட்டாங்க. மக்களே, ஸோ மணி ஆயிடுச்சு, முடிச்சு எதிரா அதான் அது ஏதோ மழைநீர் சேமிப்புன்னு போட்டு வச்சிருக்காண்டா. நான் நினைச்சேன் ஏதோ ஹோட்டல் லாட்ஜ் மாதிரி இருக்கும்னு போட்டுதானா இதெல்லாம். ஸோ ஆக்சுவலி இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு டைம் இல்லை. பொட்டு பார்த்தீங்களா இல்லையா பையனை? ஸோ இப்போ கீழே இறங்கணும். சிவராத்திரி என்னைக்குண்ணா? ஆமாண்ணா. ஸோ இன்னும் நம்ம கீழே இறங்க வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்குது. இப்போ தான் நம்ம இறங்கி வைக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்டார்டிங் அந்த கடப்பாறையை மட்டும் இறங்கும்போது கடப்பாறை ஸ்டார்டிங். ஸோ அதை மட்டும் தான் போய் தாண்டி இருக்கோம்.
1 hour later. ரொம்ப நேரமாக இறங்கிட்டு இருக்கேன். 8 மணிக்கு ஆரம்பித்தேன், 8 இல்லை ஒரு 8:30 கிட்ட இறங்க ஆரம்பித்தோம். பட் இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இறங்கின மாதிரியே இருந்துச்சு. ஆனால் தெரியுதா, இன்னுமே கீழே இறங்க நிறைய இருக்குது. ஸோ இறங்கி காலையிலாம் நாஸ்தியாக போச்சு. உள்ள செருப்பு போட்டு போகக்கூடாது, அதனால் இதுதான் போனோம். ரொம்ப டயர்டாகுதா. இங்கே கடைங்க நிறைய இருக்கும் மேலே ஏறும்போது. ஸோ ஒரு ஜூஸ் வாங்கி குடிக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன் பசங்க கூட. 2 hours later. அதாவது மக்களே, நானும் ரொம்ப நேரமாக இறங்குறேன். சரி இறங்கி கீழே போயிடலான்னு பார்த்துட்டு இருக்கேன். படிக்கட்டு வந்துக்கினே இருக்குது. நான் மேலேருந்து கீழே பார்க்குறேன். அதாவது நம்ம இறங்க வேண்டிய இடம் அதிகமாகிட்டே இருக்குது. எவனோ ஒருத்தன் என்கிட்ட சொன்னான், ஏறுறதை விட இறங்குறது ஈஸியாக முடியும்ட்டு. இறங்குறது இன்னும் யாருன்னு ஞாபகம் இல்லை. ஸோ இறங்குறதுமே காண்டா இருக்கு. ஏன்னா கால் வலியோடு இறங்குறோமா, சுத்தமாக நடக்கவே முடியல. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் கூட இருக்குது. அது முடிச்சுட்டு நான் சீக்கிரமாக போய் சாப்பிட்டு கிளம்பணும். நான் கீழே போயிட்டு சாப்பிட்ருக்கேன். ஃபைனலி ஒரு வழியாக கீழே வந்துட்டோம். படிக்கட்டு தாண்டி அப்படியே வெளியே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான், என்னால் நிற்க கூட முடியல. அங்கே போனோன்னா பைக் பார்க்கிங் இருக்குது, அவ்வளோதான். போய் நேராக போய் சாப்பிட வேண்டியதான். என்னால் நிற்க கூட முடியல சுத்தமாக. இதோ எல்லாருக்குமே அதுதான் கதை. ஐயோ நண்பர்களே, முடியல என்னால். இங்கேருந்து அந்த டாப் வரைக்கும் போனோம். அரௌண்ட் எவ்வளோடா அடி, 4500 அடி ஹைட்டு. எத்தனை ஸ்டெப்ஸ்ன்னு எனக்கு சரியாக தெரில, அது தெரிஞ்ச அப்புறமா சொல்கிறேன். ஸோ கதரை விட்டானுங்க. என்ன பண்ணுறோன்னா இப்போ போய் சாப்பிட்டு நம்ம அப்படியே இப்போ ரிட்டர்ன் போனோம். ஹே பீப்பிள், வாட்ஸ்அப். ஸோ மலை இறங்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2வது நாள். எனக்கும் சுத்தமாக முடியலை, இவனுக்கும் முடியலை, எங்கள் யாருக்குமே முடியலை. நாங்கள் வந்து ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா நைட்டு கிளம்பிட்டு அப்படியே அடுத்த நாள் வெடிக்காலில் ஏறிட்டு திரும்ப அப்படியே வந்துட்டோமா 12 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டு. அதனால் சுத்தமாக முடியல, உடம்பு ரொம்ப டயர்டாயிடுச்சு. இன்னொன்று எனக்கு ஜுரம்னு சொல்லியிருந்தால, அதனால் கீழே வீட்டுக்கு வந்து படுத்துருந்தேன். அவ்வளோதான் மட்டை. 2 நாளாச்சு எடிட்டிங் எதுவுமே பண்ணாமல் இப்போ தான் எழுந்திரிச்சிட்டு ஓரளவுக்கு இதாக இருக்கேன். ஸோ இவன் தான் பார்த்தீங்கன்னா என் கூட அந்த ட்ராவலில் ஃபுல்லாகவே பேக்கில் பிள்ளைனா உட்காந்துருந்தது. ஸோ மழை பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா, நாங்கள் வந்து ரெஸ்ட்டே எடுக்காமல் ஃபுல்லாக போனதால் எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல பிடிச்சது. ஆனால் அது செட் ஆகலை. உடம்பு ரொம்ப டயர்டாக இருந்ததால் எதுவுமே அவ்வளோவா என்ஜாய் பண்ண முடியல. பட் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக போனீங்கன்னா ஆக்சுவலி அது நல்ல ஒரு ஸ்பாட்டு. நாங்கள் வந்து சன்செட் பார்க்கணுங்கிறனால கொஞ்சம் வேகமாக ஏறணும். பட் சன்செட் கொஞ்சம் மேலே போய் சன்செட்டா சாரி சன்ரைஸ். ஆக்சுவலி சன்ரைஸ் பார்க்கலான்னு சொல்லி நாங்கள் வேகமாக ஏறணுமா, அதனால் எங்களுக்கு சுத்தமாக முடியல. நீங்கள் ஆனால் பிளான் பண்ணி கரெக்டாக வந்தீங்கன்னா ரூமில் ஸ்டே பண்ணி அதுக்கப்புறமா ஏறினீங்கன்னா ஆக்சுவலி அது நல்ல ஸ்பாட்டு. ஃபேமிலி கூட போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து அந்த மேடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஏறுற மாதிரி இருக்குது. படிக்கட்டு மட்டுமே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் அந்த மேடு கொஞ்சம் ஏறுற மாதிரி இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்துக்கு நல்ல ஸ்பாட்டு, ஆனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க, அதான் மெயின். ஸோ ஒருத்தருக்கு 1000 ருபீஸ்ன்ற பட்ஜெட் போட்டு தான் நாங்கள் எல்லாருமே கிளம்பி வந்தோம். பைக்கில் வந்ததால் எங்களுக்கு அதிகமாக ஆச்சு, பஸ்ஸில் வந்தால் கம்மியாக தான் இருக்கும். ஸோ பைக்கில் போக அலோவ் பண்ண எல்லாருக்கும் மிக்க நன்றி. சரி ஓகே மக்களே, வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் ரிட்டன் ஏன் vlog எடுக்கல அப்படின்னா, நாங்கள் மலையிலேருந்து கீழே இறங்கி வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபுல் டயர்டாயிடுச்சு. அதனாலே நான் கேமரா எடுத்து பார்த்தேன், ஆனால் அதுவே எனக்கு பிடிக்கல. அதனால் நான் வீடியோ எடுக்காமல் வந்துட்டேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல உடம்பு. ஸோ நெக்ஸ்ட் vlog இனிமேட்டு நான் டிசைட் பண்ணிட்டு வரேன். அடுத்த ஒரு ட்ரிப் இருக்குது, ஆனால் அது வந்து இன்னொரு கொஞ்சம் மந்த் ஆகும். அதனால் அது இப்போ சொல்லலை, நான் அப்புறமா சொல்கிறேன்.